ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 2 ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இலக்கணத்திலேருந்து பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். மொழி முதல் இடை கடை எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணி ஒன் வேர்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ வந்து நம்ம டாபிக் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டேபிளில் இருந்து 2வது டாபிக் பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒன் வேர்டு டைப்பில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் கலெக்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒன் வேர்ட் டைப்பில் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னாக்கா அதை அப்படி வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்ம வந்து மொழி முதல் இடைக்கடை அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அப்போ மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து உயிர் எழுத்துக்கள் 12மே சொல்லோட முதல்ல வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதாவது சொல்லின் முதலில் வரும் இது அந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க, ச, த, ந, ப, ம இதில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல என்ன செய்யும், உயிர்மெய் எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களும் சொல்லோட முதலில் வந்து இடம்பெறும். அடுத்து ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்து மட்டுமே தான் சொல்லோட முதல்ல வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். மற்ற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வந்து இடம்பெறாது. அடுத்து ஞ வரிசையில் ஞ, ஞ, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இது கண்டிப்பாக ஒன் வேர்டில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யா வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வந்து இடம்பெறும். அடுத்து வந்து வா வரிசையில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வா, வா, வி, வி, வே, வே, வை அப்படிங்கிற எழுத்துக்கள் 7 எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வந்து இடம்பெறும். இப்போ வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லின் முதலில் இடம்பெறும் பார்த்துட்டோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது. உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். உயிர்மெய் எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லின் முதலில் இடம்பெறும் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறத வந்து 18மே சொல்லின் முதலில் வந்து இடம்பெறாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட, ந, ர, ல, ள, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இந்த உயிர்மெய் எழுத்தில் எந்தெந்த எழுத்து வரிசையில் வரும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்த 8 எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஒரு எழுத்து கூட சொல்லோட முதலில் வராதான். ட, ந, ர, ல, ள, ல, ர, ந இந்த 8 எழுத்துக்களுமே உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல வந்து இடம்பெறாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஸ் எழுத்து சொல்லின் முதலில் ஆயுத எழுத்து அப்படிங்கிறது வந்து சொல்லின் முதலிலும் வராது, கடையிலும் வராது, அதாவது இடையில் மட்டும்தான் வரும். முதலில் வராது, இறுதியில் வராது, இடையில் மட்டும்தான் ஆயுத எழுத்து அப்படிங்கிறது சொல்லில் வந்துட்டு வரும். அடுத்து உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வந்து இடம்பெறும். உயிரெழுத்துக்கள் 12ம் வந்து மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழியோட ஒரு சொல்லோட இறுதியில் இடம்பெறும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, ஈர், இல், இவ், இல், இல், இட் இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். இந்த 11 மெய்யெழுத்துக்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொழியோட அதாவது சொல்லோட இறுதியில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன எழுத்துன்ட்டு. அடுத்து சொல்லின் இறுதியில் டேஸ் தனித்து வருவதில்லை. சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து இடம்பெறாது. ஆயுத எழுத்து சொல்லில் முதல் மற்றும் இறுதியில் வராது, இடையில் மட்டுமே வரும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் வரும். சொல்லின் இடையில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதை பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுள் டேஸ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஞா வரிசை அப்படிங்கிறதுல உள்ள சொற்கள் வந்து இறுதியில் வந்து இடம்பெறாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் வந்து மொழி அந்த சொல்லோட இறுதியில் வந்து வராது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கே முதல் நே வர அந்த எகர வரிசை இருக்கு இல்லையா, அந்த எகர வரிசையில் முடியக்கூடிய எந்த உயிர்மெய் எழுத்தும்
மொழியோட இறுதியில் இடம்பெறாது. அடுத்து ஒகர வரிசையில், அதாவது நோ அப்படிங்கிற எழுத்தை தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ அப்படிங்கிற எழுத்தை தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யாது, ஒகர வரிசையில் அந்த மொழியோட இறுதியில் இடம்பெறாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லோட இடையில் இடம்பெறும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் எங்கே வரும், சொல்லின் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் இடம்பெறும். இப்போ நம்ம செகண்ட் டாபிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.